ஜனங்களுக்கு சொல்ற அவசியமாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் அவர் அறிவார் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது ஏற்ற காலத்தில் என்னென்னலாம் செய்யணும் என்பதை குறித்து அவர் என்ன செய்கிறார் அறிந்திருக்கிறார். ராமேன் நம்முடைய பரம பிதாவாகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் யார் யாருக்கு எந்த காலத்தில் எந்த உயர்வு என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய திட்டம். ஆமாவே இல்லையா? அவருடைய சித்தம். ஆமாவே இல்லையா? அப்ப ஆகவே அவர் என்ன செய்கிறார் அந்த காரியங்களை மறக்கல. ராமேன் இப்ப உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார் சொன்னா அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் என்ன செய்யல, அவரும் மறக்கல. ராமேன் நம்ம சில நேரங்கள் என்ன செஞ்சிருவோம், நம்ம மறந்துடுவோம். அம்மாவே இல்லை. ஏன்னா நமக்கு அநேக சோழிகள் 1008 கவலைகள் நம்ம மறந்துடுவோம். ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுது மகன், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். நீங்க அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உங்களுடைய மூதாயர்கள் எங்கிருந்து வந்தார்கள், ஆபிரகாமுடைய காலத்தில் இருந்து ஆபிரகாம் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள், கானானிலிருந்து எகிப்துக்கு போய் அங்கு 400 வருஷங்கள் இருந்தார்கள். அதுக்கு பிறகு மோசே மூலம் அவர்களை இப்படி இதெல்லாம் சொல்றாங்க. இவைகள் எல்லாம் என்னது, ஆண்டவருடைய என்னது நேரங்கள், காலங்கள், நிமிஷங்கள், நொடி பொழுது எல்லாம் அவருடையது. ராமேன் அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ராமேன் இந்த நிமிஷத்துல தான் ஒரு பிள்ளை பிறக்க வேணும்னா அந்த நிமிஷத்துல தான் பிறக்கும். ஆனால் இன்றைக்கு உலகம் என்ன செய்கிறது, விசாலமான வழி என்ன செய்கிறது, பிள்ளை வேதனைப்படாமல் பிறக்க வேண்டும் என்று சொல்லி வைத்து கிழித்து பிள்ளைய வெளியில எடுக்கிறாங்க. ஆமாவே இல்லையா? அப்ப பாருங்க, அப்ப என்னது எல்லாம் என்னது, ஆண்டவர் அந்த ஆதாம் ஏவாளுக்கு சொல்லுகிற போது சொல்றாரு ஸ்டேட்மெண்ட் இப்படிதான் பிள்ளை பிறக்க வேணாம். இன்றைக்கு என்னது, இன்னைக்கு உலகம் என்ன செய்யுது, விசாலம் விரிவு விஞ்ஞானம் வந்துட்டு பாருங்கள். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லாம் நீங்க இந்த கொஞ்ச காலத்துல பாருங்களேன், நீங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெறும் எக்யூப்மெண்ட்ஸ் ரோபோ தான் இருக்கு. ரோபோ தான் கேட்கும் எஸ் படிவோ ஒன்று பிடிக்கும். அப்போ நம்ம அதுக்கிட்ட அது எப்படி கேட்கும் சொல்லுமா, அப்படிதான் பேசணும். அப்போ அது அந்த படிப்பும் நம்ம படிக்கணும். ஆமாவே இல்லையா? இப்போ பாருங்க, இன்னைக்கு படிக்காதவங்களுக்கு கூட ஒரு பக்கம் என்னது, இந்த ஃபோன் மூலம் நமக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது தெரியுமா? லாங்குவேஜ் எல்லாம் என்னது மாறுது. மல்லி தெலுங்குல பேசிட்டு கொண்டு போயிட்டு அங்கே காட்டினா அது மலையாளம் ஆகிடுது. ஆமாவே இல்லையா? அப்படி டக்குன்னு இப்போ ஒரு கம்பெனி, ஒரு ஹிந்தி ஒரு கம்பெனி, ஒரு ஃபாரின் கம்பெனியில் ஒரு பொருளை மேக் பண்ணுறாங்கன்னா அதில் உள்ளதை நம்ம உடனே நம்ம தமிழ் டக்குன்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்குது. என்ன சிவா, உண்மையா ஜான், உண்மையா? அவங்க தானே டெக்னிக்கல் இருக்கிறாங்க. நம்ம பேருக்கு அப்துல் கலாம் மிஞ்சிட்டாங்க. ஆமாவே இல்லையா? ஆமாம், அப்படி பாருங்க, ஈஸியாக வந்துட்டு. ஆமாவே இல்லையா? அப்படின்ற